अली 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 मौला दे जेदे मौला ने हुजूर अली पीर पीरां दा दिलां दा सुरूर अली मौला अली मौला अली मौला அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, வழமை போன்று வாரம் சில நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுதினம், அதை அடுத்து வரக்கூடிய நாள், அதாவது புதன், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாட்களிலும் மிக சிறப்பாக நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கிறது. அதாவது ஐயாமுல் பீத். எங்களோட சமுதாயத்தில் அநேகமானவங்க இந்த ஷாபான் வந்துட்டால் மட்டும்தான் இந்த நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதாவது ரமலானுடைய கடைசி 10 மட்டும் கியாமுல்லைல் தொழுவோமே, அதை மாதிரி கியாமுல்லைல் என்பது நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ந்து வந்த ஒரு இபாதத். அது ரசூலுல்லா ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு பின்னால் நடுநிசையில் எழும்பி ரசூலுல்லா 11 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறாங்கன்ற ஹதீஸில் வருது. இந்த கியாமுல்லைல் இபாதத்தை நாங்கள் கடைசி 10 தொழுவதற்குண்டான காரணம் என்ன? ஏதாவது எங்களுக்கு ஒரு ரசூலுல்லா செஞ்ச ஒரு இபாதத்து, சஹியான ஒரு இபாதத்தை எங்களுக்கு ஹதீஸ் கருத்துப்படி தேவை என்பதற்காக நாங்கள் அந்த இபாதத்தை செய்கிறோம். அதே போல் இந்த ஷாபான்லையும் இந்த 3 நாட்கள் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் இல்லையா, இது ஷாபானில் மட்டும்தான் எங்களோட சமுதாயத்தில் அநேகமானவங்க நினைக்கிறாங்க. அது தவறான கருத்து. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல விளங்கி கொள்ளணும். இது ஷாபானில் மட்டும் பிடிக்கிற நோன்பு அல்ல. இது ஏனைய நாட்களிலும், அதாவது ஏனைய மாதங்களிலும் இதே போல் பிறை 13, 14, 15 இது வார நேரத்தில் கட்டாயம் நாங்கள் அந்த நோன்பை பிடிக்கணும். அந்த நோன்புக்கு நாங்கள் சொல்லுவோம் ஐயாமுல் பீத், வெண்மையான நாட்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சுன்னத்தான நோன்பை வலியுறுத்தின நிறைய ஹதீஸுகளை நாங்கள் பார்க்குறோம். அது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் பார்ப்போம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் இது சிறப்பாக வரக்கூடிய காரணம், இதில் மக்கள் கவனம் செலுத்துறதுக்கு உண்டான காரணம், ஷாபானுக்கு ஒரு விசேஷ சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சுன்னத்தான நோன்புகளை ரமலானுக்கு அடுத்தபடியாக ஷாபானில் தான் ரசூலுல்லா நோன்பு நோட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஹதீஸுகளில் வருது. திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் லம் அரக்க தஸூமு மின் ஷஹரி மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஷஅபான சுன்னத்தான நோன்பு பிடிக்கிற அந்த மாதிரி ஏனைய நாட்களில், ஏனைய மாதங்களில் நீங்கள் பிடிக்கிறத நான் கண்டதில்லையே அப்படின்ட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு சொன்னாங்க, தாக்க ஷஹ்ருன் யக்ஃபிலு அன்ஹு நாஸ் பைன ரஜப் வ ரமதான். ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் ஒரு மாதம் வரும். இந்த மாதத்தை மக்கள் பெருசாக பொருட்படுத்துறதில்ல. இந்த மாதத்தை பொருட்படுத்தணும். காரணம், வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். அகிலத்தாருடைய ரப்பாகி அல்லாவிடத்தில் இந்த மாதத்தில் என்னுடைய செயல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபஉஹிப்பு அய்யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம். நான் ஒரு நோம்பாளியாக இருக்கிற நிலைமையில் என் அமல்கள் அல்லாவிடத்தில் எடுத்து காண்பிக்கப்படணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அன்பானவர்களே, நாங்களும் அதை ஆசைப்படணும் இல்லையா? அப்போ நாங்களும் ஷாபான் அதிகமான நோன்புகள் பிடிக்கணும். ஹஸரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸ், இதுவும் திருமிதியிலையும் அந்நஸாயிலையும் பதியப்பட்டிருக்குது. மா ரஅய்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஹ்ரைனி முத்ததாபியின். ரசூலுல்லாஹ் எந்த மாதத்திலையும் தொடராக பூரணமாக 2 மாதங்கள் ரசூலா நோன்பு பிடிச்சதை நான் பார்த்ததில்லை. இல்லா ஷஅபான் வ ரமலான். ஷஅபான்லையும் ரமலான்லையும் ரசூலுல்லா முழுமையாக நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, சார் ஹதீஸுகள் வருது ஷாபானுடைய நடுவுக்கு பின்னால் 15க்கு பின்னால் நோன்பு பிடிக்கக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ். இதில் இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க இல்லையா? 15க்கு பின்னால் திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறவங்க பிடிங்க, நேர்ச்ச நோன்பு பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க, கலா நோன்பு உள்ளவங்க பிடிச்சிக்கோங்கன்னு அனுமதி இருக்குது. இது 15க்கு பிறகு நோன்பு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இதுக்கு அனுமதி தராங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுமையாக பிடிச்சாங்கன்னு உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸும் பதியப்பட்டு இருக்குது. மற்ற ஹதீஸை பாருங்கள், உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அறிவிக்கிறாங்க. காலத்தா, 2 பேரும் சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஷஅபான் இல்லா கலீலா. ரசூலுல்லாஹ் ஷஅபானில் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்ச நாளை தவிர்த்து மற்ற எல்லா நாளும் பிடிச்சும் இருக்கிறாங்க. பல்கான யஸூமுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குல்லஹு, முழுமையாகவும் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஹதீஸு வருது. அன்பானவர்களை, இப்போ நாங்கள் விளங்குற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நாங்கள் 13,
13, 14, 15 இந்த நாட்களில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். சில அல்லாஹ்வின் நல்லடியார்கள் என்ன செய்கிறாங்க, சுபஹான் அல்லாஹ் நிஸ்ஃபு ஷாபானுக்கு மட்டும் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் அப்படின்ட்டு 15க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹதீஸுடைய கருத்துக்களில் பார்க்குற நேரத்தில் நாங்கள் நிஸ்ஃபு ஷாபானுக்கென விசேஷமான நோன்புகள்ன்றது அங்கே போதுமான ஹதீஸ் ஆதாரங்களை நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஷாபான் அதிகமான நோன்புகள் நாங்கள் பிடிக்கணும். அதுலேயும் எங்களுக்கு மிக தெளிவான அழகான ஹதீஸுகள் வருது. ஐயாமுல் பீத். அன்பானவர்களே, ஒரு நியத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்நாளில் நாங்கள் ஷாபானில் மட்டும் இந்த 13, 14, 15 பிடிக்கிற நியத்தோடு பிடிக்கக்கூடாது. காரணம், ஷாபானில் மட்டும் தான் இது இருக்கின்னு நாங்கள் நினச்சி பிடிக்கிற மாதிரி அது ஆவிரும். அதனால் தயவு செஞ்சு அப்படி பிடிக்காமல் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலையும் நான் 13, 14, 15 நோன்பு நோட்பேன்ற நியத்து வைங்க. அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. அன்பானவர்களே, ஐயாமுல் பீதுடைய நோன்புடைய சிறப்பை நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். அது எவ்வளோ சிறப்பான நோன்புன்னு சொன்னால், ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கானலா யதஉ ஸௌம ஐயாமல் பீத் ஃபீ சஃபர் வலா ஹதர். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்திலையும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஐயாமுல் பீலுடைய நோன்பை நபி அவர்கள் விட்டதில்லை அப்படின்னு ஹதீஸில் வருது. அதே போல் கதாதா இப்னு மில்ஹான் இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமுருனா பிஸ்ஸியாமி ஐயாமில் பீத். ரசூலுல்லாஹ் ஐயாமுல் பீல்ல நோன்பு பிடிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏவியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் அபூ தாவூதில் வருது. சஹியான ஹதீஸ். நான் சொல்கிறதெல்லாம் சஹியான ஹதீஸ். அன்பானவர்களை சொல்லிட்டு தொடராக ரசூலுல்லாஹ் அதையும் சொல்கிறாங்க. 13 வ 14 வ 15. ரசூலுல்லாஹ் 13, 14, 15 இந்த நாட்களில் நோன்பு பிடிங்கன்னு சொன்னாங்க. இதே கருத்தை ரசூலுல்லாஹ் ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் சொல்கிறாங்க. இது திருமிதியில் வரக்கூடிய சஹியான ஹதீஸ். இதா சும்த மின ஷஹ்ரி சலாசன். அபூதர் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் மாதத்தில் 3 நோன்பு கட்டாயம் பிடிங்க அபூதரே. ஃபசும் 13. அதே போல் 14 வ 15. நீங்கள் போகிற 13, 14, 15 இந்த 3 நாள்லையும் நோன்பு கட்டாயம் பிடிங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய ஹதீஸ், இதுவும் திருமிதியில் பதியப்பட்டிருக்குது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுஃப்திரு ஐயாமல் பீத் ஃபீ ஹதர் வலா சஃபர். ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்காமல் இருந்ததில்லை அப்படின்ற கருத்துப்படி வருது. ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்காமல் இருந்ததில்லை இந்த ஐயாமுல் பீலுடைய தினங்களில். இப்போ இது ஐயாமுல் பீல்ன்றது போகிற 13, 14, 15 இதுக்கு நிறைய ஹதீஸுகள் வருது. இப்போ இப்படி ஒரு ஹதீஸும் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஆதத்தில் அதவியா என்ற அந்த பெண், சஹாபி பெண் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சில விஷயங்கள் விசாரிக்கிற அமைப்பில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கேட்குறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு மின் குல்லி ஷஹ்ரி 3 ஐயாம். ரசூலுல்லாஹ் இந்த மாதத்துக்கு 3 நாள் நோன்பு பிடிக்கிறாங்க இல்லையா, அது உண்மையா அப்படின்ற கருத்துப்பட கேட்குறாங்க. அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னால், காலத்து நாம் ஆம் ரசூலுல்லாஹ் பிடிச்சி வந்தாங்க. ஃபகுல்து அவங்க அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, நான் கேட்டேன் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல, மின் ஐயி ஷஹரின் கான யசூம், மாதத்தில் என்ன நாள் ரசூலுல்லாஹ் பிடிப்பாங்க. அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, காலத் அன்னை ஆயிஷா அவங்க சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹா, லம் யகுன் யுபாலி மின் ஐயி ஷஹரி யசூம், அது எந்த நாளில் பிடிக்கிறதுன்றது விஷயம் இல்லை, ரசூலுல்லாஹ் மாதத்துக்கு 3 பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு வரக்கூடிய ஹதீஸும் முஸ்லீமில் வருது. இதை வச்சு எப்படி அந்த ஹதீஸை விளங்கி கொள்ளணும்னு சொன்னால், சுபஹானல்லாஹ் மாதத்தில் 3 நோன்பு கட்டாயம் பிடிக்கணும். கட்டாயம்ன்றது சுன்னத்து, ஒரு கட்டாயமான சுன்னத்தாக ரசூலுல்லாஹ் பிடிச்சி வந்தாங்க. அதில் மிக ஏற்றம் பிறை 13, 14, 15 அதில் செய்கிறது தான் அந்த ஐயாமுல் பீலுடைய தினம். ஐயாமுல் பீல் வெண்மையான நாட்கள்னு சொல்லுவோம். பிறை நடு உச்சியில் வருது இல்லையா, அதாவது பௌர்ணமி தினம் மாதிரி வருது. எங்கள் நாட்டில் நாங்கள் போயான்னு சொல்லுவோமே. அப்போ 13, 14, 15 வெண்மை கூடிக்கொண்டே போகுது. அதனால் அந்த நாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. அநேகமாக அப்படி ஒருத்தருக்கு பிடிக்க கிடைக்கல, சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் கூட ஒரு 3 பிடிச்சி கொண்டா நல்ல. காரணம், எப்போ ஒரு மனுஷன் 3 அமல்களை இந்த நோன்பை பிடிச்சி வராரோ இவர் அந்த மாதம் முழுசும் பிடிச்ச நன்மை அவருக்கு கிடைக்கிது. குர்ஆன் கூட சொல்லுது, மஞ்சா பில் ஹசனா ஃபலுஹு அஷ்ரு அம்சாலிஹா, எந்த ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்வாரோ அவருக்கு நாங்கள் 10 மடங்கு நன்மையை கொடுப்போம்னு குர்ஆன் சொல்லுது. இதே போல் ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இது முஸ்லீமில் பதியப்பட்டிருக்குது. அல்லாஹ் சொல்லுவதாக, யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல் மஞ்சா பில் ஹசனா ஃபலுஹு அஷ்ரு அம்சாலிஹா, எந்த ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்வாரோ, ஒரு ஹசனாத்தை செய்வாரோ, ஒரு நல்லதை செய்வாரோ அவருக்கு நாங்கள் 10 மடங்கு கூலி கொடுப்போம்.
அசீத் நாங்கள் நாடுனா அசீத் நாங்கள் நாடுனா இன்னும் அவருக்கு கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறதாக சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒமன் ஜா பி செய்யா, எந்த ஒரு அடியான ஒரு பாவத்தை செய்கிறாரோ ஃபஜஸாஉஹு செய்யா, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். நான் அந்த அல்லாஹ் சொல்கிறதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான் ஃபஜஸாஉ செய்யா, அவருக்கு அந்த பாவத்தை மட்டும்தான் நான் எழுதுவேன். நன்மை செஞ்சால் 10 எழுதுவேன், பாவம் செஞ்சால் 1 தான் எழுதுவேன். அதே போல் அகுஃபிர், நான் நாடுனா மன்னிக்கவும் செஞ்சிருவேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒமன் தகர்ரப மின்னி ஷிபரன், எந்த ஒரு மனிதன் என்ன ஒரு ஜான் நெருங்கி வாராரோ, ஜான்ன்றது எங்களுடைய கையில் உள்ளங்கையை பெரும் விரலையும் அதே போல் சீனி விரலையும் நீட்டி வச்சா வருமே, அதுதான் ஒரு ஜான்னு சொல்லுவோம். ஒரு ஜான் என்ன நெருங்கி வாராரோ தகர்ரபுத்து மின்ஹு திராஅன், நான் என்னுடைய அடியான அந்த அடியான ஒரு முலம் நெருங்கி வருவேன். அதாவது கையை நீட்டுனா கையில் எங்களுக்கு நடுவிரலுடைய நுனியில் இருந்து எங்களுடைய முழங்கை வரை வார அளவுக்கு தான் திரா அப்படின்னு சொல்லுவோம். ஒமன் அத்தானி, யார் ஒமன் தகர்ரப மின்னி திரான், யார் என்னிடத்தில் ஒரு முலம் வருவாரோ தகர்ரபுத்து மின்ஹு பாஅன். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் ஒரு முலம், அதாவது கையை விரிச்சா இந்த கையில் பாதி அளவு நாங்கள் வந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் பாஅன் சொல்கிறது 2 கையையும் விரித்து வைக்கிறது. 2 கையையும் விரிச்சா அந்த ஒரு மடங்கை விட 4 மடங்கு. சுப்ஹானல்லாஹ். ஒன்றாவது ஒரு ஷிபுரு வந்தால் அல்லாஹ் ஒரு திரா வருவானா, ஒரு திரா வந்தால் 2 கையை விரிச்சா அந்த 2 கையுடைய அளவு 4 மடங்கு. ஒரு தடவை நாங்கள் வந்து அல்லாஹ் 4 தடவை 4 மடங்கு அல்லாஹ் எங்களை நோக்கி வரோம். ஒமன் அத்தானி எம்ஷி, எந்த ஒரு அடியான் என்ன நோக்கி நடந்து வருவானோ அதைத்துஹு ஹர்வலா, நான் அவனை நோக்கி ஓடி வருவேன்றான் அல்லாஹ். ஒமன் லக்கியனி பி குராபில் அருதி ஹத்தீஆ, இதை நாங்கள் அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்கு அளவே இல்லாமல் இதை நாங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளோ அன்புள்ளவன். அல்ஹம்துலில்லாஹ். ஒமன் லக்கியனி பி குராபில் அருதி ஹத்தீஆ, ஒரு அடியான் முழுச பாவம், இந்த பூமி முழுசும் பாவத்தையே சுமந்து வராரு, என்னை சந்திக்கிறதுக்கு இந்த பூமி முழுசும் பாவத்தை சுமந்து வராரு. லா யுஷ்ரிகு பி ஷைஆ, ஆனால் ஒரு நாளும் என்னை அவன் இணை வைத்ததில்லை, எனக்கு யாரையும் அவன் இணை வைக்கல. அந்த நிலைமையில் அவன் பாவத்தோடு வந்தாலும் சரி, லகீத்துஹு பிமிஸ்லிஹா மக்ஃபிரா, நான் அவனை பாவ மன்னிப்போட, பூமி அளவு அவன் பாவத்தோடு வந்தான் இல்லையா, நான் பூமி அளவு பாவ மன்னிப்போடு அவனை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸுல் குதுசி அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அன்பானவர்களே, முஸ்லீமில் வருது. அப்போ அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை நன்மையை கொள்ளடிக்க அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ளணும், இது ஷாபான் வந்துட்டா எப்போ நிஸ்ஃபு ஷாபானுடைய நோன்பு, பராத்துடைய நோன்பு, இப்படியே நாங்கள் கேட்டு வருஷம் கேட்குறோம். அன்பானவர்களே, முதல்ல நாங்கள் செய்ய வேண்டிய இபாதத் என்ன தெரியுமா? தெளிவாக விளங்கிக்கோங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஐயாமுல் பீத், பிறை 13, 14, 15 ஷாபானில் ரசூலுல்லாஹ் நிறைய நோன்பு பிடிச்சாங்கன்றது அமைப்பில் ஷாபானில் ரசூலுல்லாஹ் சிறப்பான மாதம், ரமலானுக்கும் ரஜபுக்கும் இடையில் உள்ள மாதத்தை மக்கள் பெருசாக பொருட்படுத்துகிறாங்க என்று சொன்னாங்களே, அதில் அதிகமாக நோன்பு பிடிச்சாங்களே, என்னுடைய அமல் உயர்த்தப்படுற நேரத்தில் நோம்பாளி எரிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே, அப்படி ஒரு சங்கையான அந்த மாதத்தில் நிறைய நோன்பு பிடிச்ச மாதத்தில் இந்த ஐயாமுல் பீலுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பிடிக்கிறது நல்ல விஷயந்தான். இருந்தால் இந்த மாதத்தில் மட்டும் பிடிச்சிட்டு ஏனைய மாதங்கள் அதை நாங்கள் உருவமாக இருந்தால் இது இதுக்குன்னு நாங்கள் குறிச்சாக்கிற மாதிரி ஆகிரும். அதனால் ஏனைய மாதங்களில் நியத்து வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு மாதமும் நான் என்னுடைய வாழ்நாளில் ஐயாமுல் பீத் பிறை 13, 14, 15 நோன்பு நோட்பேன் என்ற நியத்தை வைங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை மௌத்து வரைக்கும் அல்லாஹ் நசீபாக்கி அல்லாஹு தாலா அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே அவனும் அவனுடைய தூதரும் சொன்ன முறையில் ஒவ்வொரு அமல்களையும் சரியாக செய்யக்கூடிய நல்லவர்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. வாஹித் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.